ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ரீகுமரன் ஜுவல்லர்ஸில் 2 கோல்டு சீட் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதோட கிஃப்ட்ஸை வந்து அன்பாக்சிங் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த ஆடி மந்தில் எந்த ஷாப்பில் கோல்டு காயின் 0% வேஸ்டேஜில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது அதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு கோல்டு சீட்டு நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணிகிட்ருக்கேன். 2 கோல்டு சீட்டு. ஸோ இதுக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் இருந்துச்சு. அதில் நான் என்ன கிஃப்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து ஜாயின் பண்ணது போன மந்த்து ஜூலையில் வந்து 6th அன்றைக்கி ஜாயின் பண்ணது. அப்போ வந்து 9,060 மட்டும்தான் கோல்டு ரேட் இருந்துச்சு. இப்போ செம்மையாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து 9,200 சம்திங் போயிடுச்சு. ஸோ அன்றைக்கி கோல்டு ரேட்டு கம்மியாக இருக்கும் போது நான் ஸ்டார்ட் பண்ணது கோல்டு சீட்டு. இதில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க பாருங்கள். இதில் நீங்கள் எப்பவும் போல் தான், எல்லா கோல்டு ஷீட் போல் தான் இங்கேயும் நோ வேஸ்டேஜ் அப் டு 18%. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, நம்ம ஒரு கோல்டு சீட்டில் வந்து 2-3 ஜுவல்லரிஸ் பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணலாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்து 18%குள்ளே வேஸ்டேஜ் நம்மளுக்கு வருது அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். இப்போல்லாம் வந்து வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியே இருக்குது. ஸ்ரீகுமரனில் நார்மலாக தான் இருக்கும், ஜிஆர்டி அளவுக்கு இருக்காது. ஸ்ரீகுமரனில் நார்மலாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஜுவல்லரியோட வேஸ்டேஜ் பொறுத்து இருக்குது. 18%குள்ளே இருக்குன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். இவங்களோட பிரான்ச்சஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டி நகர், வேளச்சேரி, குரோம்பேட், திருவள்ளூர் 4 பிளேஸில் இருக்குது. அதோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்குறாங்க, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு சில கிஃப்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான கிஃப்ட் கார்டு வந்து அவங்க கொடுக்கல. கிஃப்ட் கார்டு வந்து இன்னும் போடலை. அவங்க போடும்போது நான் அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ புதுசாக வந்திருக்க கிஃப்ட்ஸில் வந்து யூனிக்காக இருந்தது வந்து இந்த 12 பீஸ் ஜார் செட்டு நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே இது பாட்டில், அதாவது கிளாஸ் கண்டெய்னர் தான். அதெல்லாமே அழகாக இருந்துச்சு. நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்லாயிருக்கு. இது நான் சூஸ் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஸ்கீம் ஜாயின் பண்ணும்போது தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பீஸ் செட் வரல. இப்போ தான் இது புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, பார்த்த உடனே பிடிச்சிருந்தது. நான் எடுத்ததில் இந்த ஒரு சில இதெல்லாம் இருந்தது, குட்டி குட்டி பேன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கு இது எவ்வளவோ அழகாக இருந்துச்சு. அதனால் சரி ஓகே இதுவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இது வந்து வுட்டு, மேலே வந்து வுட்டில் இருக்கும். அழகாக இருந்துச்சு. அதோட ஃபினிஷிங் பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம நார்மல் கிச்சன், மாடுலர் கிச்சன் எல்லாத்துலேயுமே அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொட்டேட்டபிள் தான். ஸோ இதில் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பு தான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவும் குட்டியாகவும் சின்னதாகவும் அதை நம்ம சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி அப்புறமா காட்டுறேன். அழகாக இருந்துச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ரொம்ப தின்னாக இல்லாமல் நல்லா திக்காக நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. கையில் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக அந்த ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா அழகாக இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காட்டுற பாருங்கள். இப்போ கடுகு, மிளகு, சீரகம் இதெல்லாம் போடுறோன்னா அந்த பெருசில் வந்து மிளகுலாம் போட்டுக்கலாம். இதில் குட்டி ஒன்று இருக்குது. மொத்தம் 4 டைப்புன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது 3 மொத்தமாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக சின்னதாக கூட நம்ம போட்டுக்கலாம். நல்லா அழகாக இருந்துச்சு. நல்லா டைட்டாக இருந்துச்சு. ஏர் டைட் தான், நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயினுக்கான அப்டேட்டாக. ஸோ வந்து ஆடி மந்தில் வந்து கோல்டு காயின் வந்து ஜிஆர்டியில் 2% வேஸ்டேஜ் போடுறாங்க. லலிதாவில் எப்பவும் போல் ஆஷிஷல் 1%. இப்போ 0.5% வந்து வேஸ்டேஜ் போட்டுட்ருக்குறாங்க. அது நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஜிஆர்டியில் வந்து கோல்டு காயினுக்கு உண்டான ஆஃபர் வந்து இந்த அக்ஷய திருதிக்கு மட்டும்தான் 0% போடுவாங்க. மற்ற எந்த டைம்னாலும் அவங்கக்கிட்ட வந்து 2% தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நான் கேட்டுகிட்டே வந்துட்டேன். லலிதாவில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் 4 கிராம்ஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 0.5 வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்குள்ளாரனா 1% அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் விசிட் பண்ணது வந்து ஆவடி லலிதா. ஸோ நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே முன்னாடியே காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமா டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் உங்களுக்கு வந்து நட்ஸு, ரைசின்ஸ்லாம் போட்டுட்டு இது உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். நான் இப்போ நட்ஸ் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இதில் அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா. ஸ்பைசஸ்னால் குட்டி குட்டியாக இருக்கும். நம்ம அதை அப்படியே மூடியோடவே யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லைனா ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எப்படி இருந்தாலும் இது ஏர் டைட்டாக இருக்குது. ஸோ அடுத்த கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கேடெக்கோட 9 அப்பம்ஸ் குழி பணியாரம். இது ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. இதுவுமே வந்து சேம் அந்த கிஃப்ட்டு இதில் இருந்தது தான். நான் சூஸ் பண்ணதில் வந்து ஒரு 3 கிஃப்ட்டு 4 கிஃப்ட் இருந்துச்சு. இது பணியாரம் ஆஸ் யூஷுவல் பணியாரக்கல் எப்போவுமே இருக்கும். இது எடுத்துக்கிட்டேன். நான் இது இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
நல்லா இருந்துச்சு. இது அதோட லிட்டு மூடி. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். இது வந்து அந்த பணியாரம் எடுக்கிறதுக்காக அந்த உட்டன் ஸ்பூன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி பாருங்கள் அழகாக இருக்குது அந்த அந்த ரவுண்டாக இருக்கிறது. நல்லா இருந்துச்சு பாருங்கள். நல்லா ஸ்டர்டியாக அப்படி நிற்குது. இது போட்டு நம்ம அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். இது எதுக்காக அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, நெருப்பு வந்து அதாவது நம்ம ஒரே இடத்துல வந்து அந்த ஹீட் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வந்து அது பரவணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ரவுண்டாக அது கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதெல்லாம் புதுசாக வந்திருக்கு போல். பழைய நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ணதில் வந்து இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆல்ரெடி ஸ்ரீகுமரனில் வந்து நான் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ அது அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு 500 1000 ஏதோ ஒன்று சீட்டு போட்டுக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு எப்போவுமே நல்லது. உங்களோட ஃப்யூச்சருக்கும் ரொம்பவே நல்லது. நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து கோல்டு சீட்டு ஜாயின் பண்ணும்போது டேரெக்டாக தான் போகணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் கூட சீட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் கிஃப்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது மட்டும் டேரெக்டாக போனால் போதும். சரிங்களா? கண்டிப்பாக வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ஜுவல்லரி ஆகவோ இல்லை வந்து கோல்டு காயினாகவோ நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும், பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு இலக்காகவே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நோக்கி ட்ராவல் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் வந்து சேவிங்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு அது பெரிய அளவில் வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ ஃபைனலாக வந்து கோல்டு காயின் வேஸ்டேஜே இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. அது என்ஏசி. என்ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆடி மந்த் அப்படின்றதுனால மட்டும் இல்லைங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்க 0% வேஸ்டேஜில் தான் கோல்டு காயின் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ ஆடி மந்த் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அவங்களோட பேம்ப்ளெட்டையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து 0%ல் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஓகே டியர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் டியர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். பபாய்.